டேய் நம்ம இது ஒரு ஆள் தேவைப்படுதுடா. அதான் அவன் பெரியமா பையன் இருக்கான்ல, அவனுக்கு போன் போடு. சூப்பர் ஐடியாடா. சரி இது வந்து அவனுக்கு உடனே கால் பண்றான். போடு டப்புன்னு போடு. ஹலோ. ஹலோ டே, என்னடா பண்ற? நோ வீட்ல தானே இருக்கிறேன். பிஸியா இருக்கியா? இல்ல ஃப்ரீயா தான் இருக்கிறேன். என்ன வேணும்? வரணுமா அங்க? ஓ வெட்டியா தான் இருக்கியா? ஆமா வெட்டியா தான் இருக்கேன். சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கூப்பிட்டேன். சரி ஓகே. டேய் ஏன்டா வேணான்னு சொல்லிட்ட? விட்றா, அவனே போய் வேலையா இருப்பான்டா. ஏன்டா அவன் பேசுறது எனக்கே கேக்குது, வெட்டியா தான் இருக்கான்றான், அவனை போய் வேணான்ட்ட. சரி விடு. டேய் என்னடா நம்ம 2 பேரை பாத்துக்கலாம். வா மச்சான், இது நம்மளால மட்டும் செய்ய முடியாதா? நமக்கு ஒரு ஆள் தேவைப்படும்டா. இது நம்மளே பண்ணிடலாம்டா. இது எதுக்குடா இன்னொரு ஆள் வேணும்? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டடா. இது 2 பேரால செய்ய முடியாதுடா. சரி அப்ப நான் என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்றேன். இரு, நான் ஒரு ஆளுக்கு போன் பண்றேன். சரி பண்ணு. நான் சொல்லுங்கண்ணா. அதோட ஃப்ரீயா இருக்கியாடா? நோ இல்லண்ணா, நாளைந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுண்ணா, அதனால படிச்சுன்னு இருக்கேண்ணா. எக்ஸாமுக்கு படிச்சுன்னு இருக்கியா? அப்ப கல்வி ஒன்னே வாடா, ஒரு முக்கியமான வேலை இருக்குடா. நோ செமஸ்டர் எக்ஸாம்ண்ணா, படிக்கணும்ண்ணா. செமஸ்டர் அது மயிராது, நீ கிளம்பி வாடா ஒன்னே. நான் செட் ஆகாதுண்ணா, படிக்கணும்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணனுக்காக வர மாட்டியாடா? சரி ஓகே, நான் உங்களுக்காக வரேன். அதனால வரேன். வந்துட்டா பத்தியா? டேய் நாளைக்கு எக்ஸாம் இருக்கிற பையனை எதுடா கூப்பிட்டுக்கிற? டேய் நமக்கு ஒரு வேலையும் இல்லடா, நம்ம 2 பேர் போனாலே வேலை முடிஞ்சிடும்டா. மச்சான் எங்க வீட்லயே நான் தான் 12th கூட தாண்டல. ஆனா என் சொந்தக்கார பசங்க நடானா 12th தாண்டி காலேஜ் வரையும் போயிட்டானுங்க. காலேஜ்ல போய் என்ன பண்றானுங்கன்னா அரியர் இல்லாம இருக்கிறானுங்க. அதான் ஏதோ நம்மளால முடிஞ்சது அப்பப்ப எக்ஸாம் டைம்ல கூப்பிட்டு 2-3 அரியர் உழ வைக்கிறது. பெரிய மனுஷனையா நீ? புழு பூச்சி கூட கேவலமா. நல்ல புத்திடா உனக்கு. செருப்பால் அடிக்கணும்.